அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்ஆர் வந்து கம்மிங் டிசம்பரில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சில ஷார்ட்கட் ஐடியாஸ் கொடுத்து ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஷின் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனுடைய கொஷின் பாருங்களேன். சும்மா செம்மையாக கேட்டிருப்பேன். ஸோ காலேஜ் டிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட கேட்டிருப்பேன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டைப் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா f of x equal to x square into sin of 1 by x when x not equal to 0, f of 0 equal to 0. Then the following statements are true கேட்குறாங்க. f is continuous but not differentiable to 0, f is differentiable but f dash is not continuous at x equal to 0, f is differentiable and f dash is continuous at x equal to 0, f is not continuous at x equal to 0 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேஸில் x not equal to 0க்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடுறேன். அந்த அப்புறம் டெரிவேட்டிவ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இல்லையான்றதுக்கு ஆர்குமெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா at x equal to 0 டெரிவேட்டிவ் நாட் கண்டினியூஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 0க்கு போயிடும், பட் இது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ அப்போது f dash is not continuous at x equal to 0ன்றது ட்ரூ. ஆனால் இங்கே f dash is continuous at x equal to 0ன்றது ஃபால்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா f வந்து ஒரு கண்டினியூஸ் மேப். ஏன்னா நீங்கள் வந்து இந்த லிமிட் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. x equal to 0 தான் நீங்கள் லிமிட் பார்க்க போகிறீங்க. அப்போது இந்த என்டையர் பவுண்ட் திங்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to x square times x square times sin of 1 by x which is less than or equal to x square வந்து நிற்கும். பட் இது என்ன ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அட் x டென்ஸ் டு 0 போகும்போது இந்த லிமிட் டென்ஸ் டு 0, இது உங்களுடைய f of x which is less than or equal to 0 ஆகிடும். அப்போ மேப் வந்து கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸாக இருக்குது, நான் கண்டினியூஸ் ஃபால்ஸு. அப்போது f dash is not continuous, f is differentiable கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் நாட் டிஃபரன்ஷியபிள் x equal to 0 சொல்கிறாங்க. அப்போ டெரிவேட்டிவ் செக் பண்ணும். f dash of 0 equal limit h tends to 0, f of x minus f of 0 divided by x minus x பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய லிமிட்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 போகுது. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள், நாட் டிஃபரன்ஷியபிள் ஃபால்ஸு. f dash is not continuousன்றது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு, இது ஃபால்ஸ். ஸோ இந்த கொஷின் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியில் இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக இருக்கும், மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட், the sequence of functions, sequence of continuous function on closed interval 0, 1 defined by fn of x equal to x by 1 plus nx ன்னு சொல்லிட்டாங்க. whether this function converges uniform, point wise, not uniform, divergence அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல் இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூ வந்து 0. ஸோ நீங்களுடைய இந்த காம்பாக்ட் இன்டர்வலில் யூனிஃபார்மிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்வலோட 2 என் பாயிண்ட்டுக்கு லிமிட் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுங்க. ஸோ நான் 1 by n எடுக்கணும், 0 கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. இப்போ போட்டு பாருங்கள். fn of 1 by n போடுறீங்க அப்படின்னா 1 by n divided by 1 plus 1 வந்து நிற்கும். ஸோ 1 by 2n. ஸோ இதுதான் என்னோட சுப்ரீமம். ஸோ mn டெஸ்ட் படி என்ன ஆகிடும், உங்களுக்கு சுப்ரீமம் டெஸ்ட் 0 ஆகிடும். என்ன கண்டிஷன், fn கன்வர்ஜஸ் டு f பாயிண்ட் வைஸாக இருந்து சூஸ் mn equal to maximum of fn of x minus f of x. இதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து ஏதோ டென்ஸ் டு 0வாக இருந்தால் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fn கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்மாக இருக்கும். அப்போது இந்த சுப்ரீம் எங்கே எடுக்கும்னா 1 by n எடுக்கும். ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி எடுக்கேன். ஸோ விச் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு 0ன்றது ட்ரூ. ஓகே, ஸோ நான் செட்டு கிளியர் பண்ணவங்க, நெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்டாவே புரியும். அதனால் ஜஸ்ட் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு லெவலாக டெஸ்ட் பேட்ச்க்குள்ளே கொண்டு போங்க. அடுத்து பாருங்களேன். let f is a function from closed into 0, 1 to r defined by f of x equal to x times sin of 1 by x with x not equal to 0, 0 when x equal to 0. whether this function is uniform, continuous and r closed into 0, 1 continuous but not uniform, not continuous, not differentiable and 0, 1 சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ரிசல்ட் வச்சுக்கோங்க, x to the power alpha sin of, இந்த ரிசல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, x to the power alpha sin of 1 by x to the power beta. இது எப்போ டிஃபரன்ஷியபிளாக இருக்குன்னா ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் பீட்டாவாக இருக்கும்போது, எப்போ கண்டினியூஸாக இருக்குன்னா ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டாவாக இருக்கும்போது இது கண்டினியூஸ். ஆர் எனி ஆல்ஃபா பாசிட்டிவ், சாரி இது யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு இந்த கான்செப்ட். ஸோ எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபா சைன் ஆஃப் 1 by x to the power பீட்டா இருக்குது அப்படின்னா இது எப்போ டிஃபரன்ஷியபிள் ஆகும்னா x is always greater than பீட்டாவாக இருக்கணும். எப்போ வந்து கண்டினியூஸாக இருக்குன்னா ஜஸ்ட் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவாக இருந்தால் போதும். ஓகே, இது கண்டினியூஸ் கொடுத்துடலாம். ஓகே, யூனிஃபார்ம் அப்போ கண்டினியூஸ் ஆனால் காம்பாக்ட் இன்டர்வல் ஆகிடும், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து x to the power ஆல்ஃபா வந்து 1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0ன்றதால ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வரும்.
கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம் ஃபால்ஸு, நாட் கண்டினியூஸ்ன்றது ஃபால்ஸு. ஸோ டிஃபரன்ஷியபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1ன்றது ஃபால்ஸ். ஏன்னா டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, சிம்பிள் சாதாரண விஷயம். இது போல் நீங்கள் அட்வான்ஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் காலேஜ் டேபிளில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நான் வேறு லெவலாக கொஷின்ஸ் கேட்பேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா கண்டென்ட்டை சூப்பராக கொடுக்குறேன். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது பாயிண்டேஜ் கன்வர்ஜென்ஸாக இருக்கும். பட் லிமிட் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ். இந்த கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மாக இருக்கும். செக் பண்ணுங்கள். அட் 0ல் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 0, அட் 1ல் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 1, வித்தின் ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1ல் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் 0. அப்போது உங்களுடைய லிமிட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், கீழவே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. என்ன பண்ணியிருக்கின்றது நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கணும். For each x belongs to open interval 0,1, x limit n tends to infinity x power n is 0. At x equal to 1, limit function is 1. So this function is discontinuous. So the supremum attains 1. So supremum tends to 0 வர்றது. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல 1 கேஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா this function is converges pointers only but not uniform என்றது true. ஸோ பார்த்தீங்கன்னா converges pointers but not uniformly அப்படின்றது true. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளங்க. இது வந்து ரீமான் ஸ்டீல்ஸில் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம். F is a map from closed interval a, b to r be a bounded function. ஏன்னா ஒரு ரீமான் இன்டர்வல்ஸ்க்கோ இல்லை ரீமான் ஸ்டீல்ஸஸ்க்கோ ஃபங்க்ஷன் should be continuous தான் ஒரு வந்து நெசசரியாக இருக்கணும். டேக் சம் மோனோடான் ஃபங்க்ஷன் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டேன் அண்ட் காம்பாக்ட் இன்டர்வல் a, b ல. தென் வாட் இஸ் ரீமான் ஸ்டீல்ஸஸ் இன்டர்வல் ஓவர் a to b f of h d of alpha x அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ஃபா டிஃபரன்ஷியபிளாக வந்து ஆல்ஃபா டேஷ் இஸ் கண்டினியூஸாக இருந்தால் integral a to b f of h d of alpha x equal to integral a to b f of h into alpha dash of x into dx. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகே, சிம்பிள். எப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ் ஆஃப் அண்டர் இன்டெகிரேஷன் ஹோல்ட் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் டிஃபரன்ஷியபிள், டெரிவேட்டிவ்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். அடுத்து இது சரியான கொஷினுங்க. எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள், எஃப் டேஷ் இஸ் பவுண்டடாக இருந்தால் அது வந்து லிப்சிஸாக இருக்கும், as well as யூனிஃபார்மாக இருக்கும். எப்படி டிஃபரன்ஷியபிள்னா என்ன, நம்மளால் மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ண முடியும். ஸோ மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 இன்ட்டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து மீன் வேல்யூ தியரம் நமக்கு தெரியும். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது நான் இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச ஜஸ்ட் அப்சல்யூட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பவுண்டட் தெரியும், ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் எஃப் டேஷ் இஸ் பவுண்டட்ன்றதால வி ஹேவ் சம் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் சச் தட் த டெரிவேட்டிவ் இஸ் பவுண்டட் பை சம் எம் ஆகிடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, இது வந்து உங்கள் யூனிஃபார்மிட்டியோ லிப்சிஸோ கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிகாஸ் திஸ் திங்ஸ் வில் பி சூஸ் எப்சிலான் ஈக்குவல் டு என்ன சூஸ் பண்ணுறீங்க சார், டெல்டா ஈக்குவல் டு இது வந்து லெஸ் தென் டெல்டா கொடுக்கணும் இல்லைங்களா. சூஸ் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் பை எம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த திங்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் ஆகிடும் ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய்க்கு. அப்படின்னும் போது போத் எஃப் இஸ் லிப்சிஸ் அண்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ட்ரூ. அவ்வளோதாங்க இதுக்கான ஷார்ட்கட். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்ட். இப்போது நம்ம எல்லாமே அப்ஜெக்டிவ் பார்ட்டில் பார்த்தோம், இப்போ டிஸ்கிரிப்டிவ் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்டில் என்ன பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும். லெட் f and be a sequence of Riemann interval function on a compact interval a, b such that f1 consists of uniformly. இப்படி இருந்தால் that limit function sequence of integral function எடுத்துக்கிறீங்க and their integral function converges to some f uniformly on compact interval இருக்கும்போது that limit function should be integrable இருக்கும் and this limit is interchangeable இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான ப்ரூஃப் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியும், f1 consists of uniformly தெரியும். ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட் எழுதான். So given epsilon positive, there exists a stage n such that mod f1 of x minus f of x always less than epsilon. Choose this epsilon by 4 times b minus a. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உள்ள நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. பை த ரீமான் இன்டெகிரபிலிட்டி, ஏன்னா ஒவ்வொரு f1மே நமக்கு என்ன தெரியும், இன்டெகிரபிள் தெரியும். ஸோ அதோட நெசசரி பார்ட்டிஷன் என்ன, there exists a partition p of a comma b such that upper sum minus lower sum வந்து always less than epsilon by 2. இது 2 னு வச்சுக்கோங்க சும்மா. ஓகே, now for any subinterval I of p we arrive this inequality. Check பண்ணுங்க, true தானே. we pick any subinterval I of p we reach this inequality. ஸோ அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா ரீமான் இன்டெகிரபிலிட்டி ப்ரூவ் பண்ணணும் f. அப்போது அப்பர் சம் ஆஃப் f மைனஸ் பி மைனஸ் லோயர் சம் f கமா p வந்து லெஸ் தென் எப்சிலான் காட்டணும். இதில் வந்து ஒரு ஆட் அண்ட் சப்ராக்ஷன் கொடுக்குறீங்க. அப்போ சம் ஆஃப் அதாவது இது ரெண்டுத்தையுமே அப்படி டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணுங்களா. சப்ராக்ட் பண்ணுறச்ச உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, இந்த பார்ட் இதுக்கு வந்துடும். ஸோ திஸ் திங்ஸ் ஆல்வேஸ் எப்சிலான் பை 4 minus b minus a நம்ம அங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் திங்ஸ் லெஸ் தென் எப்சிலான் ஆகிடும். திஸ் இம்ப்ளைஸ் f இஸ் இன்டெகிரபிள்ன்றது ட்ரூ ஆகிடுச்சு. இந்த பார்ட்டு ப்ரூவ்டு. இந்த பார்ட்டு f இஸ் இன்டெகிரபிள்ன்றது ப்ரூவ்டு.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தட் லிமிட் ஷுட் பி இன்டர்சேஞ்சுன்னு காட்டணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக லிமிட் ஆஃப் இன்டகிரேஷன் அண்டர் இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட்டாக காட்டணும். அப்போ சின்ஸ் F1 conversely of point வைஸ்னா given epsilon there exists such that இது வந்து ட்ரூ நமக்கு தெரியும். Now take the modulus of these two integration of difference போட்டிங்க அப்படின்னா which is less than or equal to things, but this is converges to 0 uniformly, these things will be less than epsilon. அப்போ whole things must be less than epsilon ஆகிடும், which means these things converges to the uniformly and under epsilon ஆர்குமெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். புரியுதா? அவ்வளோதாங்க. அடுத்து இது லிமிட் யூனிஃபார்ம் கன்டினியூட்டி தியரம். F1 is a sequence of continuous function, F1 converges to F uniformly, limit function is continuous. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தியரம், கண்டிப்பாக அது கேட்பாங்க. நீங்கள் காலேஜ் டைப்பில் டிஸ்கிரிப்டிவ் கேட்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் படிங்க. என்ன பேட்டர்ன் எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா? அதை பாருங்கள். மார்னிங் நடக்கிற எக்ஸாமில் எலிஜிபிலிட்டியும் வரும், 100 மார்க் எம்சிக்யூஸ் வரும். இது 150 மார்க் எம்சிக்யூஸ். ஓகே, அடுத்து மொத்தம் 200 மார்க் நம்மளுக்கு எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் நடக்கும். டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் 50 மார்க்குக்கு எழுதணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும், ஒரு கொஸ்டின் 10 மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க பேட்டர்ன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, அப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக ரெடி ஆகிடுங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க, இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தரமான விஷயங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க டெஸ்ட் பேட்சில். அப்போது ஒரு பயம் இல்லாமல் போகலாம். ஐயோ நம்ம இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அந்த தாட்டே வேணாம். சாதாரணமாக போகலாம் எக்ஸாமுக்கு. என்னால் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஆல்ரெடி சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. இது யூனிஃபார்ம் காட்சி கிரைட்டீரியா ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், ரொம்ப முக்கியமான தியரம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்துட்டேன். என்னது F1 consists of uniformly ஆனால் எக்ஸ் அப்புறம் if and only if that uniform is Cauchy அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் யூனிஃபார்மில் வந்து டிஸ்டிங்ஸ் will be less than epsilon, பட் இதான் உங்களுடைய எம் இல்லைங்களா, அந்த ஈக்குவலன்ட் கண்டிஷன்ஸ் வரைச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், திஸ் சுப்ரீம் ஆஃப் திஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஆலன் சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஆல்வேஸ் எப்சிலான் பை 2, திஸ் இஸ் ஆல்வேஸ் எப்சிலான் பை 2 பிகாஸ் திஸ் ஆர்குமெண்ட். அப்போது ஃபைனல் திங்ஸ் வில் பி லெஸ் than எப்சிலான். திஸ் இஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம். அவ்வளோதான், சிம்பிள் இல்லைங்களா, ஒரு சாதாரண விஷயம். இது ஒரு ப்ராப்ளமாக கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்டர்ஸ் லிமிட்டை போட்டு ப்ராப்ளம் அடிச்சிடலாம். ஸோ ப்ராப்ளமெட்டிக்காக சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா அது போட்டுக்கலாம். இது ரீமான் இன்டர்பிரிட்டி அப்பர் சம் லோயர் சம்மில் டெஃபினேஷன் டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. மேபி 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சுற்றி விட்டால் கேட்பாங்க. அதாவது ஒரே கொஷினை வந்து 4 சாய்ஸாக வைக்க முடியும் இல்லைங்களா, அந்த பார்ட்ஸில் கேட்கும்போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், எஃப் இஸ் பவுண்டட் அண்ட் இஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபைனைட் லிமிட் டிஸ்கன்யூட்டியாக இருந்தால் தென் எஃப் இஸ் ரீமான் இன்டர்பிரிட்டபிள். அதுதான் இங்கே இதுவாக கேட்குறாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் கிளியராக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரலில் உங்களுக்கு ஸ்டீல்ஜஸ் பார்ட்டோடைய டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கேன், ரொம்ப முக்கியம். அது ரீமான் இன்டெக்ரபிலிட்டி பார்ட்டு, இது ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரபிலிட்டி பார்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ கண்டினியூட்டியாக நாட்டான இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டர்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்கான ரீமான் ஸ்டீல்ஜஸாக இருக்குன்றதுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ். இந்த இன்னைக்கு டேட்டுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளில் எக்ஸாம் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஃபார்மேட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்படியே குரூப்பில் வந்துடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.